எந்த குறுக்கு வழியும் இல்லை. அந்த மனிதன்தான் நடந்து 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 ஒரு புதிய பாதையை உருவாக்கி கொண்டு வெற்றிகளை பெற வேண்டும். பூர்வீக சொத்தை அல்லது சுயமாக சம்பாதிச்சு உழைச்சி சம்பாதிச்சு வீடு, நிலம், வண்டி, வாகனம், பொண்ணு, பொருள் இப்படி எதையாவது ஒன்று வாங்கிட வேணும் என்ற துடிப்புடன், ஆர்வத்துடன், முயற்சியில, உழைப்புல இறங்கி இருக்கும் இயற்கையின் காதலனான, அதாவது இயற்கையே உங்களை, கும்பராசி பிறந்தவர்களை காதலனாக ஏற்றுக்கொள்ளும். எனது அன்பிற்கினிய கும்பம் ராசி பிறந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். கும்பராசிக்காரங்க, நீங்க ஆதரவு தரணும், அப்புறம் யார் தரணும்? இந்த வாரம் உங்கள் கும்பம் ராசிக்கு அமைந்திருக்கும் கிரகங்களின் போக்கையும் நிலையையும் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக பூர்வீக சொத்தையோ அல்லது சுயமாக கடன் மூலம் ஒரு வீட்டையோ நிலத்தையோ மனையையோ வாங்கி விடுவீர்கள் அல்லது அதற்கான முயற்சியை துவக்கி விடுவீர்கள். சூழ்நிலைகள் உருவாகிவிடும். காரணம், வரவையும் குடும்பத்தையும் லாபத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் தர வேண்டிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ராசி அதிபதியான மிதுன ராசிக்கு போய் அமர்ந்து கொள்கின்றது. அப்படி அமர்ற குரு பகவான் கும்ப ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை 5ஆம் பார்வையாகவும், கும்ப ராசிக்கு லாபம், வீடு, நிலம், சொத்தை தர வேண்டிய 11ஆம் ராசியை 7ஆம் பார்வையாகவும், 9ஆம் பார்வையாக கும்ப ராசியையே பார்ப்பதால் இந்த குரு பயிற்சி உங்களை நிச்சயம் நல்ல வளர்ச்சியை நோக்கி கொண்டு போயிருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் தவறான சூதுவாது உள்ள நட்பையோ சிநேகத்தையோ பின்தொடரக்கூடாது. அந்த வாய்ப்பு வழியினால் தானா வரும். முழுக்க முழுக்க தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், சொத்து, வாரிசு, குடும்பம் இதை நோக்கியே நவுந்தீங்க, முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா 100% இந்த குரு பயிற்சி உங்களை மிக வலுவான பொருளாதார வளர்ச்சிக்கு உங்களை கொண்டு சென்றுவிடும். குரு பகவான் மிதுன ராசியில் அமர்வதால் குழந்தைகள், உங்களுடைய வாரிசுதாரர்கள், பங்காளிகள், அண்ணன் தம்பிகள், ரத்த உறவுகள் இது எல்லாமே சிறப்பாக செழிப்பாக மாறும். கும்பராசிக்கு வீடு, நிலம், சொத்துக்களை பெற வேண்டிய சுக்கரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலையும், ராசி அதிபதி சனீஸ்வரனும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே போவதால வர வைகாசி மாதத்துக்கு மேலே சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான சரியான காலம் வந்துள்ளது. இந்த மாதிரி காலங்கள் எத்தனையோ வருடங்களுக்கு ஒரு முறை தான் வாழ்நாளில் வரும். ஒன்று சொத்து இல்லைன்னா தொழில் அமையணும். இதை சரியாக பயன்படுத்திக்கிங்க. தென் மேற்கில் இருக்கும் மாமன் மச்சான் உறவுகள் மூலமாக கடன் பெற்று, பணம் பெற்று, பொருளாதாரத்தை பெற்று அதன் மூலம் சொத்துக்களை வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். நீங்களே தேடி போய் பேசுவீர்கள். கேட்டீங்களும் தாய் வழி, மனைவி வழி அல்லது கணவன் வழி உறவுகளுக்கு ஏற்கனவே பணம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கீங்க, ஆபத்துக்கு உதவி பண்ணியிருக்கிறீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. அந்த நன்றி கடனுக்கு அவங்களும் இந்த டைமில் திருப்பி உங்களுக்கு செய்வாங்க. அவங்களால முடிஞ்ச அளவு உங்களுக்கு பொருளாதார உதவி நடக்கும். ஏங்க நீங்கள் வேற நானாவது வீடு வாங்குறதாவது சொத்து வாங்குறதாவது இதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லைங்க. நான் ஒரு சொந்தமாக தொழிலை ஆரம்பிக்கணும், செய்யணும், சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறேன். நீங்கள் ஊடு வாசல் சொத்துன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குற சகோதர சகோதரிகள், சுய தொழிலுக்கு முயற்சி செய்துட்டு ஒரு இடத்துல கடனாக பணம் கேட்டிருக்கேன், கிடைக்குமா என்ற கேள்விக்கு, அப்படி ஒரு வேளை நீங்கள் சுய தொழிலுக்கு முயற்சி எடுத்தாலும் நிச்சயம் சில கால தாமதங்கள் ஆகிதான் வெற்றி. மேற்கு திசையில் அலைய விட்டு 7-8 மாதம்
தாமதப்படுத்தி தான் கடன் கிடைக்கும், லோன் கிடைக்கும். ஆனால் கடும் முயற்சியும் உழைப்பும் இருந்தால் நண்பர்களையும் உறவுகளையும் தொழில் கூட்டாளிகளாக சேர்த்து கொண்டு உழைக்கும் பொழுது நல்ல லாபத்தையும் வளர்ச்சியையும் வெற்றிகளையும் தந்துடும். கூட்டாளிகளோடு சேர்ந்து சேர மாதிரி வருது, திணைச்சு சேர மாதிரி வருது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் குறிப்பாக இடது பக்கம் முதுகு தண்டு முட்டிக்கால் பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், நரம்பு வலி, நீர் சத்து குறைபாடு, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், என்னன்னு பார்த்துக்கணும். உங்கள் அப்பா அம்மா மற்றும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தில் நிச்சயம் கவனம் செலுத்தணும். அழைக்கிற மாதிரி இருக்குது, ஹாஸ்பிட்டல் கலையிற மாதிரி இருக்குது, என்னன்னு பார்த்து. ஏற்கனவே அப்பா அம்மாவை, சொந்த பந்தத்தை, அண்ணன் தம்பியை வீட்டில் வெளியில் குடுக்கல் வாங்கல, பண சிக்கல்ல, பண பற்றாக்குறையில் அவங்கள வாய்க்கு வந்த மனம் திட்டி பேசி கேவலப்படுத்தி விட்டுட்டீங்க. நீங்களும் உங்களுடைய குணத்தை பார்த்துட்டு நல்ல பிள்ளை, நல்ல பையன், ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களும் அமைதியாக போயிட்டுருக்குறாங்க. தயவு செய்து கும்ப ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வார்த்தைகளை, பேச்சுகளை குறையுங்கள். உங்களை அறியாமல் உங்களோட வாயிலிருந்து வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளாக, தவறான வார்த்தைகளாக உங்களை அறியாமல் வந்து விழுந்துவிடும். இவ்வளவு காலமாக நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற நல்ல பெயரும் புகழும் கெட்டுவிடும். இதிலிருந்து தப்பிப்பதற்கு தினமும் நீங்கள் சாப்பிட்ற உணவு அரிசி சாதமாக இருந்தாலும் அல்லது இட்லியா தோசையா எதுவாக இருந்தால் என்ன, நீங்கள் எந்த பொருளை சாப்பிட்டாலும் அந்த உணவுல இருந்து ஒரு கைப்பிடி அளவு எறும்புக்கோ, காக்கைக்கோ, நாய்க்கோ, திருநாய்க்கோ, ஏதோ ஒரு சீவராசிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. இதை எவ்வளோ நாளைக்கு செய்யணும்? 2026 ஜூன் ஜூலை வரைக்கும் செய்யணும். ஏன்னா ராசி அதிபதி சனீஸ்வரன் தன்னுடைய சுயசாரமான உத்திரட்டாதிலேயே ஒரு வருஷத்துக்கு போவதால எல்லாம் நல்லதாக நடக்கும். ஆனால் அவங்க வார்த்தை அதை கெடுத்துரும், நஷ்டம் பண்ணிடும். முடிஞ்ச அளவு வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்கள் அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் கும்பராசியில் பிறந்திருந்தால் வருகின்ற 11ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் நல்ல நாட்களாக உள்ளது. நீங்கள் சதய நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்திருந்தால் 12ஆம் தேதி, 14ஆம் தேதி, 17ஆம் தேதி நாட்கள் நல்ல நாட்களாக உள்ளது. எந்த காரியம் முயற்சி பண்ணாலும் வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் போராட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் கும்பராசியில் பிறந்திருந்தால் சிறப்பான நாட்களாக, சாதகமான நாட்களாக அமைஞ்சிருக்கும். எந்த காரியத்தையும் செஞ்சு ஜெயிக்கலாம். பொதுவாக கும்பராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு கடும் முயற்சியின் பேர்ல, உழைப்பின் பேர்ல ஏதாவது ஒரு அசையா சொத்தை வாங்குற வாரமாக வந்துள்ளது. முயற்சி செய்யுங்கள். கடவுளின் பூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம்.